வரி விதிப்பு எதிரொலியாக வெளி மாநிலங்களுக்கான ஆம்னி பேருந்து சேவைகள் நிறுத்தம் செய்யப்படுகிறது. சென்னை கோயம்பேட்டில் இருந்து வெளி மாநிலத்திற்கு இயக்கப்படக்கூடிய ஆம்னி பேருந்து சேவை வரி விதிப்பின் எதிரொலியாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஆல்வன் விவரிக்க கேட்போம். இப்போ ஆல்வன் வணக்கம். கோயம்பேட்டில் இருந்து இப்போ வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய அந்த பேருந்துகள் அப்படிங்கிறது வரி விதிப்பு காரணமாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியாகி இருக்குது. இதனை அடுத்து இனி அடுத்த கட்ட நகர்வு என்ன? இப்போ வெளி மாநிலத்திற்கு பேருந்து சேவை இருக்காது அப்படிங்கும் போது அதுக்கு மாற்று ஏற்பாடுன்னு ஏதாவது இருக்குதா? விவரங்கள் என்ன? அதிகப்படியான சாலை வரி விதிப்பு காரணமாக அண்டை மாநிலங்களுக்கு செல்லும் ஆம்னி பேருந்து சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த 7ஆம் தேதி இரவு 8 மணி முதல் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா மாநிலங்களுக்கு இடையான ஆம்னி பேருந்துகளை இயக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கு 30க்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகளை கேரளா போக்குவரத்து துறையினரால் சிறைபிடிக்கப்பட்டது. 7 லட்சத்திற்கும் மேல் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று கடந்த 7 நாட்களாக கர்நாடகா போக்குவரத்து துறையும் தமிழக பதிவெண் கொண்ட 60 பேருந்துகளை சிறைப்பிடித்து தலா பேருந்துக்கு 2 லட்சம் அபராதம் விதித்துள்ளது. இந்த அபராத நடவடிக்கை காரணமாக ஆபரேட்டர்களிடையே அபராதங்களுக்கு செலுத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. 2021 மத்திய அரசால் உருவாக்கப்பட்ட இந்திய டூரிஸ்ட் பெர்மிட் படி தமிழகத்தில் இன்று வரை அண்ட மாநிலத்திலும் சாலை வரி விதிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி ஒவ்வொரு மாநிலங்களுக்கு இடையான ஆம்னி பேருந்துகளுக்கு காலாண்டிற்கு, அதாவது 90 நாட்கள் வீதமாக தமிழக சாலை வரி 1,50,000 ரூபாயும், கேரளா அல்லது கர்நாடகா சாலை வரி 2 லட்சம், மொத்தம் 4,50,000 செலுத்தி பேருந்துகளை இயக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த பிரச்சனை தொடர்பாக இன்று மாலை 5 மணி முதல் தமிழக, கேரளா, கர்நாடகா, பாண்டிச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களுக்கு ஆம்னி பேருந்து சேவை இயக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. தமிழகத்திலிருந்து கேரளா மாநிலத்துக்கு இயக்கப்படும் 100க்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகள் இயக்காமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு செல்லும் தமிழக பயணிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் தமிழ்நாடு அரசு சுமூகமான பேச்சுவார்த்தை நடத்தி சீரான பேருந்துகளை இயக்க வேண்டும் என காமெடி சங்கத்தினர் கோரிக்கை வைத்துள்ளனர். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் அரசி தினமும் பிற்பகல் 2 மணிக்கு காண தவறாதீர்கள்.